ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரேம் ஜெகன் விளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டே அட் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனே வரும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்கிற வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். சோழ தேசம்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு வந்ததும் முதல்ல நம்ம வந்தது தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான். இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அகழி. இந்த அகழியை ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப செடி கொடிகள் புதர்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வராங்க. இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதி. நாம் இப்போ வந்திருக்கிறது கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் தான். இது பக்கத்துலேயே தான் முருகர் சன்னதியும் இருக்குது. அந்த சன்னதி நம்ம பார்க்கலாம். இதுதான் முருகர் சன்னதி. இப்போ நம்ம கோயில் உள்ளார போகலாம். நான் போயிருந்தது ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. காலையிலேயே கூட்டம். இப்போவே பெரிய கோயிலுக்கு அதிகமான பக்தர்கள் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கும் நான் போயிருந்த போது கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. இப்போ மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம். கோவில் சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 வாயில்களில் பார்த்திங்க அப்படின்னா தோட்டங்கள் இருக்கும். அந்த தோட்டங்கள் எப்பொழுதுமே கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். அந்த வழியாக தான் நம்ம இப்போ உள்ளார போயிட்டுருக்கோம். நம்ம போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி செக்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா உள்ளார அந்த ட்ரைபாட் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீடியோஸ் எடுக்கும்போது. நீங்கள் ஏன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. ட்ரைபாட் வச்சு எடுக்கிறது அதோட கிடையாது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1016 வருஷங்கள் ஆகுது. 2010 தான் 1000 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 2020 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, பிப்ரவரி 5ஆம் தேதி. இப்போ நம்ம பார்க்குறது கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி சந்நிதி, நந்தி மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கே பெரியநாயகி அம்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது, விநாயகருக்கு தனி சந்நிதி இருக்குது, முருகனுக்கும் தனி சந்நிதி இருக்குது, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் ராஜராஜ சோழன் வணங்கக்கூடிய வாராகி அம்மன் அவங்களுக்கும் தனி சந்நிதி இருக்குது. அருண்மொழிவர்மன்ற இயற்பெயர் கொண்ட தஞ்சை மாமன்னன் ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில் கட்டியிருக்காங்க. கோவில் கட்டுறதுக்கான காரணம், ராஜராஜ சோழன் ஒரு தடவை காஞ்சிபுரம் போன போது காஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலோட அழகு ரொம்பவே இவரை கவர்ந்ததாகவும், அதனால தான் தஞ்சாவூரில் இதே மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி அவர் நினச்சிருந்தார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 டன் எடையும் 2 மீட்டர் உயரமும் 6 மீட்டர் நீளமும் 2.5 மீட்டர் அகலமும் உள்ள இந்த நந்தி சிலை ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் நம்ம திருவாரூர் பெரிய கோயிலுக்குமே ஒரு கனெக்ஷன் உண்டு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருவாரூர் பெரிய கோயிலில் இருக்கிற அசலேஸ்வரன்ற சிவன் சன்னதி ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் சிவனுக்கும் நந்திக்கும் இருக்கிற அதே அமைப்பு தான் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செய்தி சொல்கிறாங்க. எல்லா சிவன் கோயிலுமே பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு எதிர்க்க தான் நந்தி இருப்பார். அது உண்மை தான், அதை பற்றி சொல்லலை. ஆனால் இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் பெரிய கோயில் தியாகராஜர் கோயிலில் இருக்கிற மாதிரி இங்கே தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கும். அதனால் சொன்னேன். 1987 யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னம்னு சொல்லி தஞ்சை பெரிய கோயிலை அறிவிச்சிருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 216 அடி. மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு தமிழ்னா ரொம்ப உயிர். அந்த தமிழ் மொழி மேலே கொண்ட பற்றுனால அதே மாதிரி அது மரியாதை செலுத்துகிற விதமாக தான் இந்த கோவிலோட சிவலிங்கம் அமைஞ்சிருக்கும். சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி, உயிரெழுத்துக்கள் 12, சிவலிங்கத்தோட பீரத்தோட உயரம் 18 அடி, மெய்யெழுத்துக்கள் 18. கோயிலோட கோபுர உயரம் 216 அடி. இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 அடி. அதனால தான் இந்த கோயில் அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா 247 அடி. மொத்த தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 247. இந்த தமிழ் மொழியோட மொத்த எழுத்துக்கள் சொல்கிற விதமாக தான் இந்த கோயிலை அமைஞ்சிருக்கும். சோழர் காலத்தில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸு இப்போ நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய டேமேஜஸ் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் அந்த ஓவியங்கள்லாம் பார்க்க முடியும். இந்த கோவில் கட்டப்பட்ட வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கிபி 1010. 1003 ஆரம்பித்து 1010 இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயிலோட பெரிய
ப்ளஸ் பாயிண்ட்டு ஹிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது இந்த கோயிலுடைய விமானம் தான். கிட்டத்தட்ட 80 டன் 8000 கிலோ கொண்ட அந்த கல் விமானத்தை ஒரே கல்லில் செதுக்கி கொண்டு போய் மேலே கொண்டு போய் வச்சது தான் இதோட பெரிய வரலாறு. அது எப்படி செஞ்சுருக்காங்கன்றது இன்னைய அளவுக்கும் யாருக்கும் அது புரியாது. அப்படிப்பட்ட வரலாறு தமிழனுடைய சிறப்பு. 1000 வருஷம் பழமையான கோவில்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில கோயில்களில் தஞ்சாவூரில் பெரிய கோயில் தமிழரோட சிறப்பு சொல்லக்கூடியது, தமிழரோட பாரம்பரிய கட்டிடக்கலையும் சொல்லக்கூடிய சிறப்பான கோயில் ஒன்று. அந்த கோயிலுக்கு போகும்போது நமக்கு உண்மையிலே 1000 வருஷம் பழமையான ஒரு கோவிலில் இருக்கும் அப்படின்ற நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோயிலில் இருக்கிற வேப்ப மரம், இந்த கோவிலில் இந்த மரத்தில் ஒரு மரப்பள்ளி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுகிட்ட வேண்டிக்கிறது நடக்கும்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. நானும் கொஞ்சம் நேரம் போய் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன். ஆனால் அந்த பள்ளி பார்க்க முடியல. இது இந்த கோவிலில் இருக்கிற சில சிவலிங்கங்கள். நம்ம கோயிலை சுற்றி வரும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த சிவலிங்கத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இது பக்கத்தில் இருக்கிறது முருகன் சந்நிதி. இப்போ தான் அடுத்து நம்ம அங்கே தான் போனது. போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு போனது. இந்த கோவிலுடைய சிறப்பான விஷயங்களில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுடைய கல்வெட்டுகள். இந்த கோவில் கட்டுறதுக்கு உதவியாக இருந்த உதவி ஆட்கள், சிற்பிகள், அப்புறம் மக்கள் அவங்களோட பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க கொடுத்த நகைகள் எல்லாமே இந்த கோவிலோட கல்வெட்டுகளில் பதிச்சிருப்பாங்க. இந்த யோசனை மாமன்னர் ராஜராஜ சோழனுடையது. இந்த கோவில் கட்டுறது தன்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் கட்டுறதுக்கு உதவியாக இருந்த அத்தனை பேருடைய பேரும் வரலாறில் இருக்கணுன்றதுக்காக பதிச்சிருக்காங்க. கடைசி மற்ற ஊழியர் வரைக்கும் இந்த கோவிலில் வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருந்த ஆட்களுக்கு மோர் கொடுத்த அந்த பாட்டி வரைக்கும் அவங்களுடைய பேரும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நந்தியோட சிலைகளை பார்க்க முடியும். பெரிய கோவிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது நான் வந்த இடம் தான் ராஜாலி பேர்ட்ஸ் பார்க். இந்த பார்க் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்குறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பர் பர்சனுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பார்க்கோட டைமிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 8:30 ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். 365 டேஸும் இருக்கும். இது இந்த போர்டில் நீங்கள் பார்க்குறது இங்கே உள்ளார நம்ம போனோடனே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இதை எழுதி போட்டிருப்பாங்க. இதை இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணும். உள்ளார போகும்போது உங்கள் கையில் ஒரு செடி மாதிரி கொடுத்துருவாங்க. இது பெரிய ஆஸ்ட்ரிச் 2 இருக்கும். நல்லா செம்ம பெருசாக இருந்துச்சு. அந்த ஆஸ்ட்ரிச் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா உள்ளார போகலாம். முன்னாடி இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச்சை நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள் இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பார்க்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்ததாலே என்னன்னு தெரியல. உண்மையிலே அந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இடத்துல கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் இந்த பேர்ட்ஸ் பார்க் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பராமரிச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த புறாக்கள் எல்லாம் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடம்பர புறாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வர எவ்வளோ பெரிய ஆஸ்ட்ரிச் நிற்கிது. ஃபேன்சி பீஜியன்ஸ், ஆடம்பர புறாக்கள். இது பார்க்குறதுக்கே ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்தது இருக்கிறது வேறு டைப்பு புறாக்கள். இதெல்லாம் பேர் போர்டில் சில இதுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா புறாக்களுமே. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது ஷார்ட் ஃபேஸ், அப்புறம் ஜெர்மன் பியூட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஓரியன்டல் ஃபில், ஷெட்டின், அப்புறம் நீலாம்பரின்ற புறா. அடுத்தது பார்க்குற லாங் ஃபேஸ் டெல் நீலாம்பரின்னு பேரில் பறவைகள்லாம் இருக்குது. மால்டீஸ் எல்லாமே புறாக்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த பேர்ட்ஸுக்கு கொடுக்குற ஃபுட்டு. அந்த உள்ளார நீங்கள் போகிற வரைக்கும் கையை மூடிக்கணும். ஏன்னா உள்ளார போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையை நிற்கிங்க அப்படின்னா இந்த கிளிகள்லாம் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அப்படியே வகை வகையான கிளிகள்லாம் வரும். கையில் வச்சு நீங்கள் ஃபுட்டு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டமாக நிறையா கிளிகள் வந்து உட்காந்துரும். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். அதனால் உள்ளார போகிற வரைக்கும் ஃபுட்டு கொடுத்தோன்னே
கை மூடிக்கணும். உள்ளார போனதுக்கப்புறம் தான் நீங்கள் கையை திறக்கணும். அதாவது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் எடுத்துக்கலாம். ஆளுங்கெல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க, கிளியில் பார்த்துக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் அந்த பேர்ட்ஸோட சத்தங்கள் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கு. அந்த சத்தங்கள்லாம் கேட்கும்போது நீங்கள் கிளியெல்லாம் பார்க்கும்போது, கிளிகள் புறாக்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இது 150 ருபீஸுக்கு ஒர்த்தான பிளேஸ் தஞ்சாவூரில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நிம்மதியான இடம் இது. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காதல் பறவைகள், ஆப்பிரிக்கா காதல் பறவைகள், அந்த பேர்ட்ஸ்லாம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், எல்லாம் ஜோடி புறாக்களாக எல்லாம் உட்காந்துருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அங்கே வந்து நிற்கும் போதும் நமக்கு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி தான் அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்குது உண்மையிலேயே சத்தம் போடும்போது. அடுத்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இந்த பேர்ட் கோல்டன் ஃபெசன்ட். இந்த பேர்ட் பாருங்கள், பார்க்குறது மல்டி கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளிகள் நம்ம அங்கே பார்க்க முடியும். அடுத்து இப்போ நம்ம பார்க்குற இந்த பேர்டோட பேர் சில்வர் ஃபெசன்ட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதோட கலர் கிட்டத்தட்ட ஒரு கிரே கலர், ஆஷ் கலர் மாதிரி இதாக இருக்குது. பார்க்குறதுக்கு தனித்தனியாக வச்சு தான் ஒரு கோட்லேயும் வச்சு பராமரிச்சுட்டு வராங்க. அடுத்தது நம்ம பார்க்குற இந்த பறவை பேர் லேடி அம்ஹர்ஸ்ட் ஃபெசன்ட், சைனான்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற பறவைகள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ஒரே மாதிரி வகையாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஒன்று அது சத்தம் போடும்போது வித்தியாசமாக இருக்குது. ஒரு கிளியில் ஒரு மாதிரி சத்தம் போடுது, ஒரு பறவைகள் ஒரு மாதிரி சத்தம் போடுது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த பறவையோட பேர் ஒயிட் ரிங் ஃபெசன்ட். இது காடுகளில் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது கினி ஃபவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பறவை. இது பார்க்குறதுக்கு கோழி மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. அடுத்து இதில் நீங்கள் பார்க்குறது கொச்சின் பண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் அது பார்க்குறது சேவல் மாதிரி இருக்குது, சேவல்கோழி மாதிரி. வித்தியாசமான பேரெலாம் சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது ஒனகட்டோரி ஜப்பான். இது ஜப்பான் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது சீனா அமெரிக்கன் சில்கி. அடுத்தது யூகே. நாடாக அங்கங்கே இருக்கிற பறவைகள்லாம் கொண்டு வந்து வச்சு பராமரிக்கிறாங்க. பிரம்மா அமெரிக்கா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக இந்த கூண்டில் பார்க்குறது போலிஷ் கேப்புன்னு போட்டிருக்காங்க. இது போலண்ட் அண்ட் நெதர்லாண்டில் இருக்கக்கூடியது, அந்த வகையை சேர்ந்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே இங்கே பார்த்தது இது கருப்பு தொப்பிலோரின்னு சொல்லி இந்த பறவை தான் சவுண்டு நல்லா போட்டுகிட்டு இருந்துச்சு. ஒரு சவுண்டு சூப்பராக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா புல்லாங்குழல் சவுண்டு மாதிரி இருந்துச்சு இதோட சவுண்டு. அடுத்தது இந்த பறவை ஃபின்ச்சஸ், ஆஸ்திரேலியா சேர்ந்து போட்டிருக்காங்க. அடுத்தது இக்வானா, சென்ட்ரல் அமெரிக்கா. இதை பாருங்க, கிட்டத்தட்ட பள்ளி, பெரிய பள்ளி மாதிரி இருக்குது, குடும்பம் மாதிரி இருக்கிற மாதிரி டைப்பாக கலராக வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டக்கு. வாத்துகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாத்துகள் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. கருப்பு வெள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாம் தண்ணியில் நீந்திக்கிட்டு அழகாக இருந்துச்சு. வீக்கெண்டில் ஃபேமிலியோட சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்ஸுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கும் இப்போ எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பர்ஷியன் கேட். இந்த பூனைக்குட்டி பார்த்தோன்னே எனக்கு மாஸ்டர் படத்தில் வர பூனை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் அப்படியே ரொம்ப டல்லாக அப்படியே தூக்க காலத்துலேருந்து எந்திரிச்ச மாதிரி இந்த பூனையெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 7-8 பூனைகள் எல்லாம் இருந்துச்சு. அடுத்தது நீங்கள் பார்க்குற ரெக்ஸ் ரேபிட். கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குது?
கிட்டத்தட்ட ஒரு ரெட் கலர் கலந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது பார்க்குறதுக்கு, ப்ரௌன் கலரில். அடுத்து வெள்ளை கலரில் உள்ள முயல் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. முயல்லாம் குட்டி குட்டி முயல்கள் வச்சுருந்தாங்க. இது கினி பிக் வகையை சேர்ந்தது, அர்ஜென்டினான்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பேர் என்னன்னு தெரியல, நான் கினி பிக்னு சொல்லி தான் சொல்கிறாங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சவுத் அமெரிக்காவை சேர்ந்த அபிசீனியா கினி பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு எலி மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆமை வகைகள் பாருங்கள், குட்டியாக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதனால் தனியாக ஒரு தொட்டிக்குள்ளே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்க்குறது நம்ம வந்து பெரிய பேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த பேர்ட்ஸ் குண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும் நம்ம. இங்கே உள்ளாரே கஃபே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்நாக்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸோட ப்ரைஸும் டீசெண்டான ப்ரைஸ் தான், ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இந்த பெரிய பறவைகள் கூண்டுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியும் கையில் நமக்கு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. இங்கே பறவைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், பெரிய பெரிய பறவைகளாக இருக்கும். அதுவும் கையில் உட்காந்துருக்கும் நமக்கு. இங்கே உள்ளார போகும்போது நீங்கள் கையை நீட்டினீங்க அப்படின்னா இந்த பறவைகள் எங்கே இருந்தாச்சும் டக்குன்னு பறந்து வந்து உட்காந்துரும் கையில். இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஆளுங்கள்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க. உண்மையிலே ஒரு அழகான பூங்கா இந்த ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கு. பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பறவைகள்லாம். ஆனால் இந்த பறவைகளில் சில இது பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுற மாதிரி இருக்கும், சில சண்டை போடும் ரொம்ப. அதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு ரொம்ப அதுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கோவப்படுற கிளியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அதனால் அது போய்ட்டு எல்லாருக்கும் சண்டை போடுற மாதிரி கிடச்சிட்டு அது கூட தான் பறந்துகிட்டு இருந்துச்சு. மற்ற கிளியெல்லாம் அதோட வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. இதோ நிற்கிற பாருங்க, அந்த கலராக இருக்கிற பறவை தான் அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டே எல்லார்ட்டையும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தது. இந்த பெரிய பறவைகள்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கஃபே போயிடும். அங்கே பார்த்திங்கன்னா உள்ளாரையே மீன் மசாஜ் பண்ணுற மாதிரியான அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டிக்குள்ளே மீன் இருக்கும், அதை நம்ம காலை வச்சுட்டு அதில் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி அந்த மீன் கொத்திகிட்டு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அதுவும் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கான அந்த சோஃபாக்களும் வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த ஃபெசிலிட்டிஸும் அதில் வச்சுருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்பாட் தான் இது. அதை பார்த்துட்டு நம்ம வெளில வரும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த முயல்கள் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 முயல்கிட்ட இருக்கும். உள்ளே நம்ம போகும்போது இங்கேயும் நமக்கு வந்து கையில் ஒரு கேபேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த முயலை கூட நீங்கள் கொடுக்கலாம். பாருங்கள், அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த முயல் கூண்டு இதெல்லாம் பார்த்துட்டு வெளில வரும்போது நம்ம நாய்க்குட்டியும் இருக்கும், அதுவும் பார்க்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா 2 நாய்க்குட்டி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது தூங்கிட்டு இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தூரமாக வச்சுருந்ததுனால அது வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு நம்ம வெளியில் வரும்போது இந்த புறாக்கள்லாம் பார்க்க முடியும் நம்மளால். இந்த ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் என்னென்ன பறவைகள் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஓப்பனிங் டைமும் இங்கே போட்டிருக்காங்க 8:30 to ஈவினிங் 6:30 வரைக்கும். அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்த இடம் தான் தஞ்சாவூர் அரண்மனை பேலஸு அண்டு சரஸ்வதி மஹால். வாசல்லே பார்த்திங்க அப்படின்னா 2 யானை சிலைகள் வச்சுருந்தாங்க. இந்த சரஸ்வதி மஹால் உள்ளார நம்ம போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். இங்கே உள்ளார வந்தோடனே நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம அங்கே போகணும். இந்த கிரவுண்ட் தாண்டி போகிற மாதிரி இருக்கும் அந்தாண்ட. இது பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம், சின்ன பசங்களுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளார மொபைல்ஸ் வீடியோ எடுக்கணும், அதுக்கு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் பேர் பெல் டவர்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ளார நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா இப்போ கொஞ்சம் மேலே டேமேஜஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற திமிங்கிலம் 1955 தரங்கம்பாடியில் கரை ஒதுங்கின திமிங்கிலத்தோட எலும்பு தான் இது. இதோட செக் பண்ணி பார்க்கும்போது இதோட வயசு 400 வருஷம் பழமையானது. அதோட அந்த திமிங்கிலத்தோட எலும்பு தான் இது. இது தஞ்சாவூர் அரண்மனையில் வச்சுருக்காங்க. இந்த திமிங்கிலத்தோட எலும்பு கூட ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால தான் இது கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க போல இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது மாதிரி எலும்பு கூடலாம் நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் உண்மையிலே பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. திமிங்கிலத்தோட எலும்பு இப்படி தான் இருக்குன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்
அப்படின்றதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இந்த அரண்மனையில் பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து இதை பார்க்குறது திமிங்கலத்தோட பின்பக்க வழியாக நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வால் பகுதியாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அரண்மனை சைட் வியூவில் வந்து எடுத்தது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அங்கே பராமரிச்சுட்டு வராங்க நல்லாவே அதை. இது உள்ளாரே பார்த்திங்க அப்படின்னா லைப்ரரி இருக்குது. அங்கே வந்து பழைய காலத்து அந்த மூவிஸ்லாம் போடுவாங்க. அதில் இந்த வரலாற்றை பற்றின இது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸ் ஓல்டுக்கு முன்னாடி எடுத்தது. 1870s எடுத்தது. ராயல் ஃபேமிலி தஞ்சாவூர் பேலஸ். ஸோ அங்கே எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். இது வந்து வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தேரடி வீதின்னு நினைக்கிறேன். காரோடு கார்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் இருந்தது முன்னாடி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்லி. இது தஞ்சாவூர் பேலஸ் கல்யாண சத்திரம். இங்கே தான் கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மஹாலில். இது மார்க்கெட், தஞ்சாவூர் மார்க்கெட், பழைய மார்க்கெட்டு. ஸோ எப்படி வந்துருக்காங்க பாருங்கள். மாட்டு வண்டியில் வந்து அப்போ இருந்தால் சரிங்களா. ஃபோட்டோஸ்லாம் உண்மையிலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓல்டு போன மாதிரி இருக்கிற நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து வெண்ணார் பேங்க் பாருங்கள். அப்போயே பேங்க்லாம் இருந்திருக்கு. இது ஷார்ஜா மஹால் கீழே வீதி போட்டிருக்காங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் நான் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்து பக்கத்தில் தான் எனக்கு தஞ்சாவூர். ஆனால் என்னால் போய் பார்த்ததில்லை இந்த பிளேசஸ் எல்லாம். இந்த பஸ்ஸில் போகிறதோட சரி வரதோட சரி உள்ளார போய் பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போனேன். உண்மையிலே பார்க்குறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அங்கே மன்னர் காலத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து வந்தவங்களும் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுதான் பெருமைக்குரிய விஷயம். இது வந்து பேலஸோட என்ட்ரன்ஸு 1860 எடுத்திருக்காங்க. இது ராஜகோபால கெனால். ஸோ இதெல்லாம் 1889 எடுத்த ஃபோட்டோஸ். மாடிக்கு போய் பார்க்குற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பழங்கால சிலைகள். அதெல்லாம் இப்போ தான் பார்த்து பராமரிச்சுட்டு வராங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே பழைய காலத்து சாமி சிலைகள். இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் தொழில் துறையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கண்டுபிடிச்சி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுருந்தது நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. சில சிலைகள் என்னென்ன சாமின்னு தெரியல. நிறைய பேர்களும் சிலது போடல. நமக்கு தெரிஞ்சது முருகன் தான். முருகன் சிலை பார்த்தேன். மற்ற புத்தர் சிலை வச்சுருந்தாங்க. மற்ற சிலைகள் சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சூரியன் சிலை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சிலையை வடிவமைச்ச விதம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் தான் மெயினான விஷயம். அந்த அரண்மனை பார்த்துட்டு நம்ம வெளில வந்து அந்த மஹாலில் பார்க்கும்போது நிறைய சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்க பயன்படுத்தின பூஜை சாமான்கள், பழைய காலத்தில் பயன்படுத்தின அந்த பூஜை சாமான்கள், அவங்க வணங்கின சாமி சிலைகள் அது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டச் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளார வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன சிலைகள்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்துச்சு. இது உள்ளாரி நம்ம சுற்றி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ராஜராஜனுடைய சிலை வச்சுருப்பாங்க. மன்னர் ராஜராஜ சோழனுடைய. இது வெளியூர்லேருந்து தஞ்சாவூருக்கு சுற்றி பார்க்க வரவங்க பெரிய கோயில் மட்டும் பார்த்துட்டு போயிடாமல் இங்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். சரஸ்வதி மஹால் இந்த லைப்ரரியில் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபுல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த அரண்மனையின் சரஸ்வதி மஹால் நம்ம பார்த்துட்டு அடுத்தது போன இடம் தான் சிவகங்கை பூங்கா. இந்த வீடியோவுக்கு அடுத்த பார்ட்டை அந்த சிவகங்கை பூங்காவும், அதுக்கு அடுத்தபடியாக நம்ம போனது தஞ்சாவூரில் ஃபேமஸான பொன்னிநல்லூர் மாரியம்மன் கோயில். அந்த கோயிலுக்கு நம்ம போயிருந்தோம். அந்த வீடியோ இதுக்கு அடுத்த பார்ட்டை வரும். இதுதான் நீங்கள் பார்க்குறது சோழர்கள் காலத்தில் பயன்படுத்தின நாணயங்கள் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see next video. Until then, sign off by Prem Kumar.